அம்மா பயங்கரமா வலிக்குது. திடீர்னு இருட்டாயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சா? அக்ஷயா, கரண்ட் போயிடுச்சு. அவங்க ஏதாவது கூத்து பண்ணிட போறாங்க. வெளியில எட்டி பாருடி. ஸ்வேதா, பீஸா வந்து சாப்பிடலாம். போடி போடி போடி. அவ உங்ககிட்ட மட்டும் தானே சொன்னா, நீ மட்டும் போடி போடி. போறேன் 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 போறேன். இப்படி கரண்ட் போயிடுச்சு. வெண்ணிலா அன்னைக்கு வேற வேர்க்குமே. அவங்க வேற உடம்பு முடியாதவங்க. வெண்ணிலா அன்னைக்கு வேர்க்கும்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்களோ? அத்தை, கரண்ட் வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்பா கிட்ட சொல்லி வெண்ணிலா அம்மாக்கு விடிய விடிய விசிறோட சொல்லலாம். வாங்க, அப்பா கூட்டு வந்துடலாம். சூப்பர், வா. ஐயோ, ஸ்வேதா 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 ஸ்வேதா. என்ன? ஜனனியும் ருத்ராவும் மாமா ரூமுக்கு போறாங்க. எதுக்கு? கரண்ட் போயிடுச்சுல, உன் மாமாவை கூட்டிட்டு வந்து வெண்ணிலாக்கு விசிற சொல்ல போறாங்களாம். ஓ மை காட், என்னடி சொல்ற? ஐயோ, என்னடி? ஜனனி, எங்க எங்க போறீங்க? இல்ல, அண்ணனை கூட்டிட்டு போய் வெண்ணிலா அன்னைக்கு விசிறி விட சொல்லலான்னு தான் வந்தோம். ஐயோ வேண்டாம். அவர் எதுக்கு? நான் எதுக்கு இருக்கேன்? நான் போய் வெண்ணிலாவுக்கு விசிறி விடுறேன். அடடா, யோசிக்காதீங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஏ அக்ஷயா, இன்னும் மாடு மாதிரி நிக்கிற, போய் விசிறி எடுத்துட்டு வா போ. நான் வெண்ணிலா ரூம்ல இருக்கேன். போடி ஓ, சீக்கிரமா வா. போலாமா? வாங்க. ஐயோ, இந்த இருட்டுல நான் எங்க போய் விசிறி தேடுறது? ஒரு பீஸா சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன். இப்படி வந்து வேலை வாங்குறாளே. நல்லா இடிச்சுக்கிட்டேன் கதவுல. ஐயோ, வலிக்குதா? ஆமா, ரொம்பவே வலிக்குது. ஐயோ பாவமே, இந்த வழியில நீ எப்படி வெண்ணிலாவை கவனிச்சுக்குவ? இந்த வழியில உன்னை வெண்ணிலாவை கவனிச்சு சொல்ல எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதனால வேணாம், நான் மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு அப்படியே வலியே இல்ல. வலி அப்பவே போயிடுச்சு. இல்ல இல்ல, வலி இல்ல, வலி இல்ல. Are you sure? Very very sure. I eat பழைய சோர். அது good for healthமா, அதான் சொன்னேன். Why much pain? ஏய் அக்ஷயா, அறிவு கிட்ட முண்டம், விசிறி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. எவ்வளவு நேரம் வரதுக்கு? அடியே அக்ஷயா, அறிவு கிட்ட முண்டம், விசிறி எடுத்துட்டு வரணும். எவ்வளவு நேரம்டி? சீக்கிரம் வாடி. வந்துட்டு தானே இருக்கேன், அதுக்குள்ளே அவசரம். பசி வேற எடுக்குது. எப்ப போய் பீஸா சாப்பிடுறது? சரி, தெரியல. சாரி. ரொம்ப வேர்க்குதா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
ஸ்வேதா ஆ, எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், விசிறி கிடைக்கல. இதுதான் கிடைச்சது. அப்ப நீயே விசிறி விடு. ஆ, ஏய் தள்ளுடி தள்ளுடி தள்ளு, நீ வா வா விசிறு. ஸ்வேதா, தங்கச்சிக்கு நல்லா விசிறிவிடு, அவன் நல்லா தூங்கணும். மறுபடியும் மாப்பிளேன்னு கூப்பிடுற மாதிரி வச்சுக்கூடாது. குட் பொண்ணு. அது ஸ்வேதா, கையெல்லாம் வலிக்குதுடி. நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ கொஞ்சம் விசிற. ரொம்ப புழுக்கமாயிடுச்சுல. ஐயோ அன்னைக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா விசிறுங்க. சரி சரி ஓகே. இவ கெட்ட கெட்டுக்கு நான் சாம்பரம் வீசணும். என்ன சொன்னீங்க? ஐயோ, பெருசா இருக்கிறதால காத்து நல்லா வருதுன்னு சொன்னேன். சரி சரி, நாங்க போய் தூங்குறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திச்சு வந்து பாப்போம். தூங்கிடாத ஸ்வேதா, அப்புறம் அண்ணி முழிச்சிட்டாங்கன்னா மாத்திரை வேலை செய்யாது. ஏய் தா, சும்மா தானே இருக்க, புடி. வா செல்லம். அப்போ விடியற வரைக்கும் கரண்ட் வரலனா விடியற வரைக்கும் உங்களுக்கு வீசணுமா? ஏ கீதா, வாடி, நீ வந்து கொஞ்ச நேரம் விசிறு. ஓகேடி, ஆனா ஃபர்ஸ்ட் நான் 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து விசிறேன். இவதான் சபதம் போட்டு சவால் விட்டு கஷ்டப்படுறான்னா, நாம ஏன் கஷ்டப்படணும்னு தெரியலையே. எல்லாம் இவளுக்கு ஃப்ரெண்டா வந்த நேரம். இவ காலடியில இவ காலை பிடிச்சுக்கிட்டுல தூங்கிருக்கேன். வர வர என் நிலைமை குருஜி பேச்ச கேக்குறதுனால ரொம்ப கேவலமா போயிடும் போல இருக்கே. அவரோட வெண்ணிலாவை பழக விட்டுறாதீங்க. அவரை உங்க கட்டுப்பாட்டிலே வச்சுக்கோங்க. அப்போ மட்டும்தான் நான் சொல்றது நடக்கும். உங்க கல்யாணமும் தங்குதடை இல்லாம நடக்கும். எந்திரி எந்திரடி அக்ஷயா, எந்திரி.
இடம் கிடைச்சா போதும் பேனு படுத்து தூங்கிட வேண்டியது. எந்திரி. என்னடி இது காலங்காத்திலே திட்டிக்கிட்டே எழுப்புற? ஏன்னா நம்ம நிலைமை அப்படி இருக்கு. எந்திரி. அவ்வளவுலையும் எழுப்பு. எந்திரி. ஏய் ஏ கீதா, ஏ கீதா, ஏ வருஷம் எந்திரி. சத்தம் போட்டு தொலைக்காத. வெண்ணிலா எந்திரிச்சானா மறுபடியும் வேலை செய்யணும். மெதுவா வாங்க, ரூமுக்கு போய் தூங்கலாம். வாங்க. குட் மார்னிங் ஸ்வேதா மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். சாம தூக்கம் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விசிறி வீசி வீசி ரொம்ப டயர்டா இருக்கு. ஓஹோ, நான் கூட நினைச்சேன் நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு வேலை பண்ண வந்துட்டீங்களாக்குன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, என்னால முடியல. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ரூம்ல கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு நான் அப்புறம் வரேன். ரூமுக்கு போய் நீ தூங்கிட்டா அப்புறம் வாச தெளிக்கிறது, கோலம் போடுறது, எங்களுக்கெல்லாம் பெட் காஃபி போட்டு கொடுக்கறது, இந்த வேலையில யார் பண்ணுவா? ஏன்னா காஃபி குடிச்சிருந்தா பல்லு வளர்க்கறத வளர்த்தோம். வேண்டாம் ப்ளீஸ், என்னால முடியல, நான் போறேன். சரி 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 சரி, வேணா என்னால முடியலன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? வெண்ணிலா கூப்பிட்ட உடனே வந்துடுவா. என்ன வந்து கொஞ்சம் நொண்டி நொண்டி வேலை பார்ப்பா. அதான் முத்தரசன் பார்த்துட்டானா, வெண்ணிலா என் தோலை பிடிச்சிட்டே வேலை பாருமான்னு சொல்லுவான். முத்தரசன் தோலை பிடிச்சிட்டே வெண்ணிலா வேலை பார்க்கறத கொஞ்சம் நினைச்சு பாரு, ரொமான்டிக்கா இருக்கும். உனக்கு இந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணி நான் வாங்கி கொடுத்ததுக்கு என்ன முத்தரசன் நாளை திட்டுவான். அந்த ரொமான்டிக் காட்சியை கண்குளிர பாக்குறதுக்கு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. நான் மாப்பிளை கூப்பிடுறேன். மாப்பிளை. ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம். அதான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே, அதனாலதான் முத்தரசனை கூப்பிடுறேன். நீ எந்த வேலையும் பண்ண வேணாம், நான் மாப்பிளைய கூப்பிடுறேன். மாப்பிளை. இல்ல இல்ல, நான் தூக்கத்தை சொன்னேன். நானே எல்லாத்தையும் செஞ்சு தொலைக்கிறேன். அப்ப ஸ்வேதா, தூங்குறதுக்கு நாங்க மட்டும் போயிட்டு வரட்டுமா? தூங்குறதா? அப்படியே அடிச்சுனா உன் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிடும். வாங்க, முதல்ல போய் சாணி எடுத்துட்டு வந்து வாசல தெளிச்சு பெருக்கலாம். அண்ணாமலை, வித் யோர் பெர்மிஷன். மூஞ்சி கழுவணுமா? ஓகே ஓகே, ஆனா தண்ணி கொஞ்சம் சீக்கிரமா செலவு பண்ணுமா. சும்மா தெளிச்சு தொடச்சிட்டு வா. குட் மார்னிங் ஆஷியா. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஜனனி, ரம்ஜான் அன்னைக்கு வீடு தேடி வந்த பாய் வீட்டு பிரியாணிய நம்ம ஏற்கனவே சாப்பிட்டுட்டோங்கிறதுக்காக திருப்பி அனுப்ப முடியுமா? ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணியாவது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி ஸ்வேதாவை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணுவோம். ஜனனி, எல்லாரும் சரியா வேலை பாக்குறாங்களான்னு நீ பாத்துக்கோ. ஓகே, கவலைப்படாதீங்கண்ணா, நாங்க பக்காவா பாத்துக்கிறோம். ருத்ரகுட்டி, யூ டூ. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. எங்கே உன் வாழ்க்கை போகுதோ, எங்கே உன் தூக்கம் போனதோ, நூல் பொம்மை ஒன்றாய் நீ ஆடுகின்றாய் ராஜகுமாரே, ரத்னகுமாரே. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. எங்கே நீ கேட்ட ராஜ்யம் ஐயா, நீங்க பூஜ்யம் ஓர் தங்க கூண்டில் நீ மாட்டிக்கொண்டாய் ராஜகுமாரி, ரத்னகுமாரி. உன் கூந்தல் மாறி, முன்னாடி மாறி, நீ நடக்கும் ஆரணிகள் மாறி, உற்சாகம் காய்ச்சு உன் பேச்சு மாறி, நீ கூடும் ஊரில் வேறாக மாறி, மாறி மாறி ஆவும் மாறி ராஜகுமாரே, ரத்னகுமாரே. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே.
இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. எப்படிடா ருத்ரா குட்டி, ஸ்வேதாக்கு வேலை கொடுத்து சும்மாவை பெண்ட கழட்டிட்டோம்ல. சூப்பர் மாமா, கலக்கிட்டீங்க. இருந்தாலும்டா ருத்ரா குட்டி, என்னமோ பத்தாத மாதிரியே இருக்குடா. சுத்தமா திருப்தியே இல்ல. பெருசா ஏதாவது பண்ணணும். எத்தனையோ தடவை வெண்ணிலா மனசு நோகிற மாதிரி எவ்வளவு வேலை பண்ணிருப்பா. அந்த மாதிரி அவளுக்கு ஏதாவது பண்ணணுமே. அப்பதான் அவளோட திமிரெல்லாம் அடங்கும். அண்ணா, வழக்கமா அவளெல்லாம் பார்த்து நான் இறக்கமே பட மாட்டேன். இன்னைக்கு எனக்கே அவ மேல இறக்க வர அளவுக்கு வேலை செஞ்சிருக்கா. ராத்திரி முழுக்க விசிறி விட்டுட்டே இருந்திருக்கா. அவளையும் அறியாம அசதியில தான் தூங்கி இருக்கா. அதுவும் கொஞ்ச நேரம் தான் தெரியுது. காலையில இருந்து மறுபடியும் வேலை. இதுவே போதுனே, பாவம். என்ன போதுங்கிறா? பத்தாது. அவளுக்கு அவ மனசு நோக்கிற மாதிரி நல்ல பெருசா ஏதாவது செய்யணும். அவளுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்திமா. அவ நல்லா பாடம் கத்துக்கணும். நம்மளால கத்துக்கிட முடியாது, அவளா கத்துக்கிட்டாதான் உண்டு. அவளை என்ன பண்றான் ஜனனி? நல்லதுமா மேல வீடெல்லாம் கூட்டி பெருக்கி துடைக்கணும், கீழேயும் கூட்டி பெருக்கி துடைக்கணும். பாரு, இன்னும் எந்த வேலையும் நடக்காம அப்படியே கிடக்கு. வெண்ணிலா கேட்டா, நான் சொன்ன இன்னும் இல்லம்மா, இனிமே தான் எல்லாமே பண்ணணும்னு. ஐயோ, நல்லதுமா இன்னும் துடைக்கலையா? நானே வந்து துடைக்கிறேன்னு சொல்றா. ஐயோ பாவம், அந்த காலை வச்சுட்டு அவ எப்படி துடைப்பா? வலிக்குமே. அண்ணாமலை, நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறமா வந்து செய்றேன். ரொம்ப டயர்டா இருக்கப்பா. என்ன ஸ்வேதா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நல்லதுமா வீட்டை மாப் போட்டு துடைக்கணும்னு. நீ என்னன்னா ரெஸ்ட் எடுக்க போறேங்கிற. அப்ப நீ பண்ண மாட்டியா? சரி, இதை போய் நான் வெண்ணிலா கிட்ட சொன்னா அவ்வளோ அடிப்பட்ட காலோட வந்து நொண்டி வேலை பார்ப்பா. அப்புறம் முத்தரசம் வருவான், அவன் தோலை பிடிச்சிட்டு வெண்ணிலாவை வேலை பார்ப்பா. அதை பார்க்க கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும். நான் என்னதான் பண்றது? எத்தனை வேலை தான் பாக்குறது? ஸ்வேதா, என்ன நீ இதுக்கே சலிச்சுக்கிற? வருஷத்துல 365 நாளும் இந்த வேலையில வெண்ணிலா தான் பார்த்தா. பேசாம வேலைக்காரி வச்சுக்கலாமா? வேலைக்காரி வச்சுக்கலாம்னா நீ தானே வேண்டான்னு சொல்லிட்டு வெண்ணிலா செய்யற வேலையெல்லாம் செய்யறேன்னு சொன்ன. என்னைக்காவது இந்த மாதிரி சலிச்சிருக்காளா? எப்பவும் சிரிச்ச முகத்தோட பண்ணுவான். அந்த மாதிரி நீயும் சிரிச்ச முகத்தோட பண்ணா எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கம்மா. சரி, நாங்க எதுவும் அட்வைஸ் எல்லாம் கேட்கல. வேலையை மட்டும் சொன்னா போதும். ஏய், நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து மேல தொடைங்க. ஏய், நீ இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு வாடி, போ. பண்றது வீட்டுக்கு மாவு போடுற வேலை. இதுக்கு என்னமோ சினிமா ஸ்டார் மாதிரி 2 அசிஸ்டன்ட்ஸ். ஏய், ஒழுங்கா தொட. ஏதோ ஐடியா வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடா தண்ணி கொதிக்க வச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத போய் அப்படியே ஸ்வேதா கிட்ட சொல்லு. என்ன? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்.